Hello everyone, welcome to Advanced LinkedIn Ads Tutorials. இந்த சீரிஸ் ஆஃப் டுட்டோரியல்ஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா லிங்க்டினை யூஸ் பண்ணி எப்படி ஒரு B2B மார்க்கெட்டிங் ஆட்ஸை ரன் பண்றது அப்படின்றத பத்தி தான் நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். ஸோ நீங்க ஒரு சக்சஸ்ஃபுல் டிஜிட்டல் மார்க்கெட்டராவோ இல்லைனா ஒரு சக்சஸ்ஃபுல் ஆட் மேனேஜராவோ ஆகணும் அப்படின்னா இந்த லிங்க்டின்ல B2B மார்க்கெட்டிங் கேம்பெயின்ஸ் எப்படி கிரியேட் பண்றதுன்னு கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். யூஸ்வலா நாம கூகுள் ஆட்ஸ், ஃபேஸ்புக் ஆட், ட்விட்டர் ஆட்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா B2C தான். ஓகேங்களா? ஸோ ஒரு பிசினஸ் கிட்ட இருந்து கிளைண்ட்டுக்கு டைரக்டா ஒரு ப்ராடக்ட்டை சேல் பண்றது இல்லைனா கிளைண்ட்டை அவங்களோட வெப்சைட்டுக்கு டிரைவ் பண்ண வைக்கிறது. ஸோ இதுதான் பேசிக்கா நாம பண்ண ஒரு கேம்பெயின்ஸ். ஓகேங்களா? ஆனா லிங்க்டின்ல நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இங்க எந்த ப்ராடக்ட்டுமே நம்ம சேல் பண்ண போறது கிடையாது. லிங்க்டின்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா பிசினஸ் டு பிசினஸ் கம்யூனிகேஷன் மட்டும் தான் நம்ம இங்க பவுண்ட் பண்ண போறோம். ஸோ லிங்க்டின்லயும் நாம நார்மலா ஃபேஸ்புக்ல ஆட் ரன் பண்ண மாதிரி தான் பண்ண போறோம். லைக் வெப்சைட் டிராஃபிக் கேம்பெயின் பண்ண போறோம், கெரோசல் ஆட் பண்ண போறோம், அப்புறம் சேல்ஸ் ஆட் பண்ண போறோம், ஜாப் ரிலேட்டட் ஆட்ஸ் எல்லாமே பண்ண போறோம். ஸோ மேஜர் சேஞ்ச் எங்க வருது அப்படின்னா இங்க இருக்கிற ஆடியன்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ ஆடியன்ஸ் அப்படின்னா லிங்க்டின்ல நாம டார்கெட் பண்ற ஆடியன்ஸ் எல்லாமே அக்யூரேட்டா இருக்கும். ஸோ ஃபேஸ்புக்லயோ கூகுள் ஆட்ஸ்லயோ நம்ம அக்யூரேட்டான ஆடியன்ஸை நம்ம செலக்ட் பண்றது ரொம்ப டிஃபிகல்ட். அது பாத்தீங்க அப்படின்னா வைடா தான் ரீச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுடைய கம்பெனிக்கு ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டர் வேணும் அப்படின்னா நீங்க லிங்க்டின்ல போயிட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ப்ரொஃபைல இருக்கவங்களை மட்டும் டார்கெட் பண்ணி உங்களுடைய ஆடை வந்து ஷோ பண்ணலாம். ஸோ நீங்க காட்டுற ஒவ்வொரு ஆடுமே குவாலிட்டியான லீடை உங்களுக்கு கண்டிப்பா தரும். அதே மாதிரி நீங்க ஒரு நார்மலா ஒரு சின்ன ஒரு ப்ராடக்ட்டை ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னா லிங்க்டின் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ் ஆகாது. ஸோ உங்களுடைய ப்ராடக்ட் ஒரு ₹1000 வேல்யூ இருக்கு அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டை நீங்க லிங்க்டின்ல ப்ரொமோட் பண்ணி அதை சேல் பண்ணணும் அப்படின்னு நீங்க திங்க் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா அது ராங். ஏன்னா இங்க ஒவ்வொரு கிளிக்குக்குமே அதிகமான சார்ஜஸ் வந்து பிடிப்பாங்க. ஸோ மினிமம் ஒரு 250லேருந்து 350 450 வரைக்குமே ஒரு கிளிக்குக்கான காஸ்ட் போகும். ஸோ உங்களுடைய ப்ராடக்ட்டோட காஸ்ட்ல 50% வெறும் கிளிக்குக்கே போயிடுச்சு அப்படின்னா அதுல நீங்க லாபம் கண்டிப்பா பார்க்க முடியாது. ஸோ ஒரு டிராஃபிக்காகவோ இல்லைனா ஸ்மால் அமௌண்ட் ப்ராடக்ட்டை ப்ரொமோட் பண்ணியும் இந்த லிங்க்டின்ல இருந்து நீங்க கெயின் பண்ண முடியாது. அதே மாதிரி நீங்க ஒரு ஃப்ரிட்ஜோ இல்லைனா ஒரு ஏசியோ ஒரு ₹25,000 அபோவ் இருக்கிற ஒரு ப்ராடக்ட்டை நீங்க சேல் பண்றீங்க அப்படின்னும் போது அந்த மாதிரியான ப்ராடக்ட்டை நீங்க லிங்க்டின்ல கண்டிப்பா பண்ணலாம். ஏன்னா அதோட பிரைஸ் அப்புறம் இதோட கிளிக்கோட பிரைஸும் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அட்ஜஸ்டபிளா இருக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க ஒரு பெரிய பிசினஸ் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னும் போது அந்த எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸை டைரக்டா இன்னொரு எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் சேல் பண்றவங்க கிட்ட நீங்க டீல் பண்றீங்க அப்படின்னா அப்ப இந்த லிங்க்டின் ஆட்ஸ் நீங்க கண்டிப்பா யூஸ் பண்ணலாம். ஸோ இது டைரக்டா கிளைண்ட்டுக்கு போகாம பிசினஸ்க்கே போற மாதிரியான ஒரு ஆட் தான் நாம இனிமே ரன் பண்ண போறோம். ஸோ லிங்க்டின் மெயின் பர்பஸ் என்ன அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த லிங்க்டின்ஸ்ல நம்ம அப்கமிங்ஸ் வீடியோஸ்ல ஒன் பை ஒன்னா அட்வான்ஸ் லெவல்ல இருக்கிற எல்லா டாபிக்ஸுமே கவர் பண்ண போறோம். சரி வாங்க லிங்க்டின் ஆட்ஸோட கம்ப்ளீட் டீடைல்ஸ் நம்ம ஒன் பை ஒன்னா பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் லிங்க்டின் ஆட்ஸோட லுக்ஸை பத்தி பார்ப்போம். லிங்க்டினை பொறுத்த வரைக்கும் 4 டைப் ஆஃப் ஆட் லுக்ஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா ஸ்பான்சர்ஸ் கண்டென்ட். ஸோ இது நம்ம ஆல்ரெடி ஃபேஸ்புக்ல பார்த்த மாதிரியே தான். ஓகேங்களா? ஸோ நார்மலா ஒரு இமேஜ் இருக்கும், கீழே டிஸ்கிரிப்ஷன் டெக்ஸ்ட் எல்லாமே இருக்கும், வீடியோ இருக்கும், அப்படி இல்லைனா கரோசல் டைப்ல இருக்கும். ஸோ அது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஸ்பான்சர்ட் கண்டென்ட் ஆட்ல வரும். ஸ்பான்சர்ட் இன்மெயில் ஆட் அப்படின்னா நீங்க ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து டார்கெட் பண்ணிருப்பீங்க. ஸோ அவங்களுக்கான மெசேஜை நம்ம பிரைவேட்டா அவங்களுக்கு சென்ட் பண்ண முடியும். ஸோ நீங்க ஒரு கேம்பெயின் கிரியேட் பண்ணிட்டு அது நீங்க செட் பண்ண ஆடியன்ஸுக்கு மட்டும் அவங்களோட பிரைவேட் மெசேஜுக்கு ரீச் ஆகிற மாதிரி ஒரு ஆடை ரன் பண்ணலாம். ஸோ அதுதான் இந்த ஸ்பான்சர்ட் இன்மெயில் ஆட்ஸ். ஸோ டைரக்டா அவங்களோட இன்பாக்ஸ்க்கே நம்மளுடைய ஆடை வந்து சென்ட் பண்ண போறோம். அடுத்து டைனமிக் ஆட்ஸ். ஸோ டைனமிக் ஆட்ஸ்ல சேம் தான். இது எங்க வேரியஸ் ஆகும் அப்படின்னா நாம யூசரை அவங்களுடைய பிஹேவியருக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ஆடை வந்து ஷோ பண்ண போறோம். ஸோ இதுல வந்து ஸ்ட்ரிக்டா ஒரு இமேஜை வச்சு நாம ஒரு ஆட் ரன் பண்ண போறது கிடையாது. இங்க மோர் தென் 10 to 15 இமேஜஸ் வச்சு நாம ஆட் ரன் பண்ண போறோம். ஸோ அவங்களோட இன்ட்ரெஸ்ட்க்கு தகுந்த மாதிரி இதுல இருக்கிற டைனமிக் ஆட்ஸ் வந்து மாடிஃபை ஆகி அவங்களுக்கு காட்டும். ஸோ இந்த இடத்துல நம்மளுடைய ஆடை வந்து அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட்க்கு தகுந்த மாதிரி மாடிஃபை பண்ணி காட்ட போறோம். அடுத்து டெக்ஸ்ட் ஆட். ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஃபேஸ்புக்ல ரன் பண்ணியிருப்போம். ஸோ ஃபேஸ்புக்கோட ரைட் காலம்ல அந்த இமேஜ் பிளஸ் டிஸ்கிரிப்ஷனோட ஒரு ஆட் வந்து நம்ம ரன் பண்ணியிருப்போம். சேம் அதே மெத்தட் தான் இங்க லிங்க்டின்லயும் கொடுக்குறாங்க. ஸோ இதுவும் லிங்க்டினோட நியூஸ் ஃபீடோட ரைட் சைடில் நம்மளுக்கு ஷோ ஆகும். அடுத்து லிங்க்டினோட கேம்பெயின் மேனேஜரை பத்தி பார்ப்போம். ஸோ ஒரு ஆட் ரன் பண்ணோம் அப்படின்னா கேம்பெயின் மேனேஜர் அக்கௌண்ட் வந்து கண்டிப்பா கிரியேட் பண்ணணும். ஸோ இதை கிரியேட் பண்றது நம்ம எப்படின்னு பார்க்க போறோம். ஸோ கேம்பெயின் மேனேஜருக்குள்ள நம்மளுக்கு 4 செக்ஷன் இருக்கு. ஒன்னு அக்கௌண்ட், அப்புறம் கேம்பெயின் குரூப், அப்புறம் கேம்பெயின், அப்புறம் ஆட்ஸ். ஸோ அக்கௌண்ட்ல என்ன அப்படின்னா நீங்க ஒரு மல்டிபிள் கிளைண்ட்டுக்காக நீங்க ஒரு கேம்பெயின் மேனேஜர் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னும் போது ஒவ்வொரு பிசினஸ்க்கும் நீங்க ஒவ்வொரு ஆட் அக்கௌண்ட் வந்து நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். அடுத்து கேம்பெயின் குரூப். ஸோ ஒவ்வொரு பிசினஸ்க்கும் நீங்க ஒரு கேம்பெயின் குரூப்பை கிரியேட் பண்ணிட்டு அந்த கேம்பெயின் குரூப்புக்குள்ள நீங்க எத்தனை கேம்பெயின் வேணாலும் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். அடுத்து கேம்பெயின். ஸோ இது ஆல்ரெடி நம்ம ஃபேஸ்புக்ல, ட்விட்டர்ல, கூகுள் ஆட்ஸ்ல பார்த்ததே தான். ஓகேங்களா? ஒரு கேம்பெயின் அப்படின்னா அதுல ஆட் செட்ஸ் வந்து நம்ம எத்தனை நாளையும் கிரியேட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஆட்ஸ். ஸோ நம்மளுடைய ஆட் எப்படி இருக்கணும் அப்படின்றத நம்ம இந்த ஆட் செட் லெவலில் தான் நம்ம டிசைன் பண்ண போறோம். அடுத்து லிங்க்டினோட ஆட்
ஆப்ஜெக்டிவ்ஸை பற்றி பார்ப்போம். ஸோ ஃபேஸ்புக்கில் நம்ம பார்த்த சேம் எக்ஸாக்ட் ஆப்ஜெக்டிவ்ஸ் தான். ஒன்று அவேர்னஸ், கன்சிடரேஷன், அப்புறம் கன்வர்ஷன். ஸோ அவேர்னஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிராண்ட் அவேர்னஸ் ஒரே ஒரு ஆப்ஷன் தான் கொடுப்பாங்க. அடுத்து கன்சிடரேஷனில் வெப்சைட் விசிட், என்கேஜ்மெண்ட், அப்புறம் வீடியோ வியூஸ். ஸோ இந்த 3 ஆப்ஷன் கொடுப்பாங்க. அடுத்து கன்வர்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா லீட் ஜென்ரேஷன், வெப்சைட் கன்வர்ஷன், அப்புறம் ஜாப் அப்ளிகன்ஸ். ஸோ இந்த 7 ஆப்ஷன் தான் நம்மளுக்கு லிங்க்டினோட ஆட் ஆப்ஜெக்டில் கொடுக்குறாங்க. ஸோ இதை பற்றின டீட்டெயில்டு எக்ஸ்பிளனேஷன் நான் ஒவ்வொரு கேம்பெயின் ரன் பண்ணும்போது நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக நான் சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம வெப்சைட் விசிட் கேம்பெயினை தான் கிரியேட் பண்ண போகிறோம். அடுத்து லிங்க்டின் ஆட் ஃபார்மேட்டை பற்றி பார்ப்போம். ஸோ லிங்க்டினை பொறுத்த வரைக்கும் 8 ஆட் ஃபார்மேட்ஸை வந்து கொடுக்குறாங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் இமேஜ் ஆட்ஸ், கெரோசில் ஆட்ஸ், வீடியோ ஆட்ஸ், ஃபாலோவர்ஸ் ஆட்ஸ், ஸ்பாட்லைட் ஆட்ஸ். ஸோ ஸ்பாட்லைட் ஆட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்பெஷல் ஆஃபர்ஸை வந்து கொடுக்கலாம் உங்களுடைய ப்ராடக்ட் மேலே. அடுத்து ஜாப் ஆட்ஸ். ஸோ உங்களுடைய ஜாபை நீங்கள் ப்ரொமோட் பண்ணலாம், நிறைய பேருக்கு அது ரீச் ஆகிற மாதிரி பண்ண முடியும். அடுத்து டெக்ஸ்ட் ஆட், அப்புறம் கன்வர்ஷன் ஆட்ஸ். ஸோ இந்த 8 ஆப்ஷன்ஸ் தான் நம்மளுக்கு இந்த ஆட் ஃபார்மேட்டில் தராங்க. ஸோ இன்றைக்கி நம்ம சிங்கிள் இமேஜ் ஆட் ஃபார்மேட்டை யூஸ் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி ஒரு வெப்சைட் விசிட் கேம்பெயினை கிரியேட் பண்ண போகிறோம். அடுத்து ஆடியன்ஸ். ஸோ இங்கே ஆடியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டீட்டெயில்டு நம்ம டார்கெட் பண்ண முடியும். ஸோ அது அக்யூரேட்டாகவும் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா கம்பெனி, அப்புறம் டெமோகிராபிக்ஸ், எஜுகேஷன், ஜாப் எக்ஸ்பீரியன்ஸ், அப்புறம் இன்ட்ரெஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா கம்பெனி. ஸோ இதில் நம்ம கம்பெனிஸை டார்கெட் பண்ண முடியும். ஸோ எக்ஸாக்டாக ஒரு கம்பெனி நேமை வச்சு கூட நம்ம ஒரு கம்பெனியை டார்கெட் பண்ண முடியும். அவங்களுடைய ஃபாலோவர்ஸை கூட நம்ம டார்கெட் பண்ண முடியும். அடுத்து டெமோகிராபிக்ஸ். ஸோ டெமோகிராபிக்ஸை பற்றி நம்ம ஃபேஸ்புக்லையும் ட்விட்டர்லையும் நம்ம நிறைய பார்த்துட்டோம். ஸோ சேம் எக்ஸாக்ட் மீனிங் தான் இந்த டெமோகிராபிக்ஸ். ஸோ ஏஜ், லொக்கேஷன் இதெல்லாமே டார்கெட் பண்ண முடியும். அடுத்து எஜுகேஷன். ஸோ பர்டிகுலராக நீங்கள் ஒரு டிகிரி படிச்சிருக்கவங்க மட்டும் நீங்கள் டார்கெட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் அந்த டிகிரி பர்டிகுலராக இல்லை பிஎஸ்சிஓ, பிசிஏஓ, இல்லைனா எம்சிஏஓ எஜுகேஷனோட டைட்டிலை வச்சு நீங்கள் ஆடியன்ஸை நீங்கள் டார்கெட் பண்ணிக்கலாம். அடுத்து ஜாப் எக்ஸ்பீரியன்ஸ். பர்டிகுலராக நீங்கள் உங்களுடைய கம்பெனிக்கு ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் வேணும் அப்படின்னும் போது நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்ற ப்ரொஃபைலுக்கு மொத்தம் நீங்கள் உங்களுடைய ஆடை வந்து ஷோ பண்ண முடியும். அடுத்து இன்ட்ரெஸ்ட். ஸோ நீங்கள் டார்கெட் பண்ணுற ஆடியன்ஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மேலே இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்கள மொத்தம் டார்கெட் பண்ணி நீங்கள் உங்களுடைய ஆடை ரன் பண்ண முடியும். அடுத்து பட்ஜெட். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தது தான், ஓகேங்களா. லிங்க்டினோட பட்ஜெட் வந்து ரொம்பவே அதிகம் தான், ஓகேங்களா. ஸோ டெய்லி பட்ஜெட் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் 500 ருபீஸ்க்கு கீழே நீங்கள் ஒரு ஆடை ரன் பண்ணவே முடியாது, அதுக்கு அலோவும் பண்ண விட மாட்டாங்க. ஸோ லைஃப் டைம் பட்ஜெட் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மினிமம் 16,000 ருபீஸ் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ நீங்கள் ஒரு B2B பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி வெப்சைட் வச்சுருந்தீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் இந்த வெப்சைட் டிராஃபிக் கேம்பெயினை நீங்கள் கிரியேட் பண்ணலாம். நான் இப்போ எப்படி பண்ண போகிறேனோ அந்த மாதிரி. இல்லை நான் நார்மலாக என்னோட வெப்சைட்டுக்கு ஒரு ப்ராடக்ட் சேல் பண்ண போகிறேன், அதுக்கு எனக்கு நிறைய டிராஃபிக் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக லிங்க்டின் ஆட்ஸை வந்து நீங்கள் சூஸ் பண்ணாதீங்க, இது உங்களுக்கு சூட்டபிள் கண்டிப்பாக ஆகாது. சரி வாங்க இப்போ வெப்சைட் விசிட் கேம்பெயின் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ வெப்சைட் விசிட் கேம்பெயின் எதுக்கு நம்ம ரன் பண்ணுறோம் அப்படின்னா டிரைவ் டிராஃபிக் டு யுவர் வெப்சைட். ஸோ இது நார்மலாக நம்ம எல்லா கேம்பெயினுக்கும் யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் தான், ஓகேங்களா. ஸோ ஒரு ஆட் ரன் பண்ண போகிறோம், அதுலேருந்து உங்களோட வெப்சைட்டுக்கு அந்த பர்டிகுலர் யூஸரை வந்து நம்ம கூட்டிகிட்டு போக போகிறோம். ஸோ இதுதான் மெயின் கோல், ஓகேங்களா. அப்புறம் டிரைவ் டிராஃபிக் டு மார்க்கெட்டிங் லேண்டிங் பேஜ். ஸோ நீங்கள் பர்டிகுலராக உங்களோட வெப்சைட்டுக்கு ஏதாச்சும் லேண்டிங் பேஜ் வச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துக்கு உங்களுடைய டிராஃபிக்கை ஜென்ரேட் பண்ண முடியும். அப்புறம் லிங்க்டின்ல நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஈவெண்ட் வச்சிருப்பீங்க, ஸோ அந்த ஈவெண்ட்டுக்கு நீங்கள் டிராஃபிக்கை ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ இந்த கேம்பெயின் நம்ம ரன் பண்ணும்போது அக்யூரேட்டாக லிங்க்டின் வந்து யார் உங்களுடைய கேம்பெயினுக்கு சூட்டபிளாக இருப்பாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக ஷோ பண்ணுவாங்க, அங்கேருந்து உங்களுக்கு லீட்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்து நம்ம இந்த வெப்சைட் விசிட்டோட ஆட் ஃபார்மேட்ஸை பற்றி பார்ப்போம். ஸோ ஆட் ஃபார்மேட்டை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம், ஓகேங்களா. ஸோ இந்த ஆட் ஃபார்மேட் எல்லாமே நம்மளால் சூஸ் பண்ண முடியும். ஸோ சிங்கிள் இமேஜை வச்சு நீங்கள் ஒரு ஆட் ரன் பண்ண முடியும், கரோசல் ஆட் ரன் பண்ண முடியும், வீடியோ ஆட்ஸ் ரன் பண்ண முடியும், டெக்ஸ்ட் ஆட் ரன் பண்ண முடியும், ஸ்பாட்லைட் ஆட்ஸ் ரன் பண்ண முடியும், மெசேஜ் ஆட்ஸ் ரன் பண்ண முடியும், கன்வர்ஷன் ஆட்ஸ் ரன் பண்ண முடியும். இங்கே நீங்கள் ஜாப் ரிலேட்டட் ஆட்ஸை வந்து ரன் பண்ண முடியாது, ஓகேங்களா. ஸோ இதை பற்றி எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னாக அப்கமிங்ஸ் வீடியோஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம லிங்க்டின்ல ஒரு கேம்பெயின் மேனேஜர் அக்கௌண்ட்டை வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ இதுக்கு நீங்கள் உங்களுடைய லிங்க்டின் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கூகுள் போயிட்டு நீங்கள் லிங்க்டின் ஆட்ஸ் அப்படின்னு நீங்கள் தேடினாவே போதும். ஸோ ஃபர்ஸ்ட் லேண்டிங் பேஜே உங்களுக்கு இதுதான் கிடைக்கும், ஓகேங்களா. ஸோ business.linkedin.com அப்படின்ற ஒரு வெப்சைட்டுக்குள்ள வரும். ஸோ இந்த இடத்துல கெட் ஸ்டார்ட் வித் லிங்க்டின் ஆட்ஸ் அப்படின்னு ஒரு பேனர் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அதுக்கு கீழே உங்களுக்கு கிரியேட் ஆட் அப்படின்ற ஒரு பட்டனுக்கும் அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய கேம்பெயின் மேனேஜரோட நேமை கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸ் நேமும் கொடுத்துக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி நேமை நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல நான் அன்ப்ரோச் ஆட் அக்கௌண்ட் அப்படின்றத அப்படியே விட்டுறேன். ஸோ இன்கேஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கோங்க. அடுத்து கரன்சியில் நம்ம இந்தியா சூஸ் பண்ணணும், அதாவது ஐஎன்ஆருக்கு. ஸோ இந்தியன் ருபீஸை செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்து நீங்கள் உங்களோட பிஸ்னஸ் பேஜோட யூஆர்எல் இங்கே கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ இது ஆப்ஷனல் தான்,
இருந்தாலும் நீங்கள் இந்த இடத்துல கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்து நீங்கள் கிரியேட் பண்ணுற ஆடுக்கு நீங்கள் ஒவ்வொரு டைமும் நீங்கள் உங்களுடைய பேஜை செலக்ட் பண்ண தேவை கிடையாது. ஸோ அதனால நான் ஜஸ்ட் என்னோட பிஸ்னஸ் பேஜோட யூஆர்எல்லை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல நான் கொடுக்குறேன். ஸோ கொடுத்தேன் அப்படின்னா என்னோட பேஜோட நேம் இங்கே அப்பியர் ஆகும் வித் லோகோவோட. ஸோ அதை நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணிக்காங்க. அடுத்து கிரியேட் அக்கௌண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ஸோ இந்த இடத்துல கேம்பெயின் குரூப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து நிற்கும். ஓகேங்களா? ஸோ டிஃபால்ட்டாக எங்கள் டிஃபால்ட் கேம்பெயின் குரூப் ஆக்டிவ் அப்படின்றது ஒன்று எல்லாருக்குமே அப்பியர் ஆகும். நீங்கள் இந்த டிஃபால்ட் கேம்பெயின் குரூப்லேயே நீங்கள் ஆடாகவும் கிரியேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஜஸ்ட் கிரியேட் அ நியூ குரூப் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு நேம் கொடுத்து உங்களுடைய கேம்பெயின் குரூப்பை நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். என்னோட கேம்பெயினுக்கு நான் இந்த டிஃபால்ட் கேம்பெயின் குரூப்பாகவே யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஜஸ்ட் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் ஜஸ்ட் கன்சிடரேஷனில் வெப்சைட் விசிட் அப்படின்றத செலக்ட் பண்ணுங்க. அடுத்து ஆடியன்ஸ். ஸோ ஆடியன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் தருவாங்க. ஒன்று சேவ்டு ஆடியன்ஸ், அப்புறம் ஆடியன்ஸ். ஸோ சேவ்டு ஆடியன்ஸ் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ஒரு செட்டப் ஆடியன்ஸை வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கணும். ஸோ அவங்கள நம்ம சேவ் பண்ணி வச்சிருந்தா இந்த இடத்துல நம்ம டிஃபால்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஆடியன்ஸ். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மெம்பர் வித் பேச்சுலர், ஸோ இதே மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இது எங்கே யூஸ் பண்ணோம் அப்படின்றது நான் அப்கமிங்ஸ் வீடியோஸில் நான் சொல்கிறேன். ஸோ இந்த டிராஃபிக் கேம்பெயினுக்கு இந்த ஆடியன்ஸ் செலெக்ஷன் தேவை கிடையாது. அடுத்து வேர் இஸ் யுவர் டார்கெட் ஆடியன்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம நம்மளுடைய லொக்கேஷனவே செலக்ட் பண்ண போகிறோம். டிஃபால்ட்டாக எங்கள் இந்தியா வந்து செலக்ட் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் ஜஸ்ட் தமிழ்னு டைப் பண்ணவே போதும், தமிழ்நாடு இந்தியா அப்படின்றத ஒன்று கிடைக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்க. இன்கேஸ் நீங்கள் சென்னையில் மட்டும் நீங்கள் உங்களோட ஆடை ரன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் சென்னையை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட ஆடை ரன் பண்ணிக்கலாம். ஸோ இதை கேன்சல் பண்ணிவிட்டு இந்தியாவை ரிமூவ் பண்ணுறேன். ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ என்னோட கேம்பெயின் கம்ப்ளீட்டாக தமிழ்நாடு ஃபுல்லாகவே ரன் ஆக போகுது. ஸோ இங்கே டார்கெட் ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட 6 கோடி பேர் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அவ்வளவும் நம்மளுக்கு தேவையில்லை. இதில் நம்ம செக்ரிகேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த டிராஃபிக் கேம்பெயினை நான் ஜாப் பேஸ்ட் ஒரு ஆடை தான் ரன் பண்ண போகிறேன். ஏன்னா நான் இன்னைக்கு ரன் பண்ண போகிறது நான் ட்விட்டர் ஆட்ஸை பற்றி சொல்லி தர போகிறேன். ஸோ என்னோட ஆடியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ஒர்க் பண்ணுறவங்க, இல்லைனா எஸ்இஓவில் ஒர்க் பண்ணுறவங்க. ஸோ இவங்க தான் என்னோட செட்டப் ஆடியன்ஸ். ஓகேங்களா? ஸோ அவங்கள மட்டும் தான் நான் டார்கெட் பண்ணி இந்த கேம்பெயினை நான் ரன் பண்ண போகிறேன். ஸோ தமிழ்நாட்டை செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்து நீங்கள் இதை இங்கிலீஷில் விட்டுருங்க ப்ரிஃபர்ட் லாங்குவேஜை. அடுத்து ஹூ இஸ் யுவர் டார்கெட் ஆடியன்ஸ் அப்படின்னு கேட்கும். ஸோ அதுதான் மெயினே இங்கே. ஸோ இதில் நேரோ அப்புறம் எக்ஸ்க்ளூட் அப்படின்னு 2 ஆப்ஷன் இருக்கும். ஸோ இன்றைக்கி நான் ரன் பண்ண போகிற கேம்பெயினில் நான் நேரோவை யூஸ் பண்ணுறேன். நேரோவில் ஆடியன்ஸ் ஆட்ரிபியூட்டை செலக்ட் பண்ண போகிறேன். ஸோ ஆடியன்ஸ் எதுக்கு அப்படின்றத நான் சொல்கிறேன் அடுத்த வீடியோவில். இன்றைக்கி நம்ம ஆடியன்ஸ் ஆட்ரிபியூட்டை மட்டும் தான் செலக்ட் பண்ண போகிறோம். ஏன்னா நான் ஒரு ஜாப் எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்ட் ஆட் ரன் பண்ண போகிறேன். ஸோ இன்றைக்கி நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் மட்டும் தான் நான் செலக்ட் பண்ணி இந்த கேம்பெயினை ரன் பண்ண போகிறேன். அதனால நான் ஜாப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றத செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல உங்களுக்கு 5 ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஜாப் ஃபங்க்ஷன்ஸ், அப்புறம் ஜாப் சீனியாரிட்டிஸ், அடுத்து ஜாப் டைட்டில்ஸ், மெம்பர் ஸ்கில்ஸ், அப்புறம் இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இது எல்லாமே நான் டார்கெட் பண்ணி என்னோட கேம்பெயினை ரன் பண்ண முடியும். ஸோ இன்னைக்கு நான் ஜாப் டைட்டில்ஸ் அதை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல நான் டிஜிட்டல் அப்படின்னு டைப் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய சஜஷன் வந்து கொடுப்பாங்க. ஸோ என்னோட ரிக்வயர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்காக கூட இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதனால நான் டிஜிட்டல் ஸ்பெஷலிஸ்ட், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மேனேஜர், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்பெஷலிஸ்ட், அப்புறம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ், டிஜிட்டல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட், டிஜிட்டல் கன்சல்டன்ட். ஸோ இது எல்லாமே எனக்கு சூட்டபிளாக இருப்பாங்க. ஸோ அதனால் நான் இதெல்லாமே செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு எந்தெந்த ஜாப் கேட்டகரி வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ அவ்வளோதான், என்னோட ஜாப் டைட்டில் இதுதான். ஓகேங்களா? ஸோ இதில் நான் எந்த எக்ஸ்க்ளூடும் பண்ணல. ஓகேங்களா? ஸோ எனக்கு வந்து எக்ஸாக்டாக இந்த ஜாப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க மட்டும் என்னோட ஆட் ஷோ பண்ணால் போதும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்னோட டார்கெட் ஆடியன்ஸோட சைஸ் 8700 ப்ளஸ் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இவங்களுக்கு தான் என்னோட ஆட் வந்து ஷோ ஆகும். அடுத்து ஸோ இது எனேபிளில் விட்டுருங்க ஆடியன்ஸ் எக்ஸ்பென்ஷனை. அடுத்து ஆட் ஃபார்மேட்டில் நான் இன்னைக்கு சிங்கிள் இமேஜ் ஆட் ஃபார்மேட்டை தான் யூஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கு இன்கேஸ் நீங்கள் கரோசல் ஆட் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். இல்லை வீடியோ சூஸ் பண்ணி நீங்கள் வீடியோ ஆடும் ரன் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு நான் சிங்கிள் இமேஜ் ஃபார்மேட்டில் ஒரு ஆடை தான் ரன் பண்ண போகிறேன். அது எப்படி இருக்கும்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது என்னோட லிங்க்டின் அக்கௌண்ட்டில் வந்த ஒரு ஆட். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொமோட்டட் இருக்குது, பெஸ்டோடெக் ஓடுது. ஸோ ஒரு இமேஜ் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, அப்புறம் ஒரு டைட்டில் இருக்குது, அப்புறம் அப்ளை அப்படின்ற ஒரு கால் டு ஆக்ஷன் பட்டன் இருக்குது. ஸோ இது ஒரு டிராஃபிக் கேம்பெயின் தான். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரியான ஒரு கேம்பெயினை தான் இன்னைக்கு நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ சிங்கிள் இமேஜ் ஆட் ஃபார்மேட்டை செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணிவிட்டு பிளேஸ்மெண்ட்டில் எனேபிள் தி லிங்க்டின் ஆடியன்ஸ் நெட்வொர்க் அப்படின்னு ஒரு செக் மார்க் இருக்கும். இதை நான் அன்செக் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா எனக்கு லிங்க்டின்னை தவிர வேறு எங்கேயுமே என்னோட ஆட் ஷோ பண்ண தேவை கிடையாது. அதனால நான் அன்செக் பண்ணிட்டேன். லிங்க்டின் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வெப்சைட் கூட இல்லைன்னா ஆப் கூட பார்ட்னர் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அங்கேயும் உங்களோட ஆட் வந்து ஷோ பண்ணுவாங்க. அடுத்து பட்ஜெட் அண்ட் ஷெட்யூல். ஸோ பட்ஜெட் அண்ட் ஷெட்யூலில் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ அதே தான், நீங்கள் டெய்லி பட்ஜெட் அப்படின்னா நீங்கள் மினிமம் 500 ருபீஸ் நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும்.
ஸோ 500 rupees நான் கொடுக்குறேன். இன்கேஸ் நீங்கள் லைஃப் டைம் பட்ஜெட் போகிறீங்க அப்படின்னா மோர் தென் 16,000 rupees நீங்கள் கொடுங்க. ஸோ அப்போ தான் உங்களால் இந்த ஆடை ரன் பண்ண முடியும். அடுத்து உங்களோட ஆடோட ஸ்டார்டிங் டேட் எண்டிங் டேட் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ரன் கேம்பெயின் கண்டினியூஸ்லி அப்படின்றத டிஃபால்ட்டாக விட்டுலாம். ஸோ என்னோட கேஸ்க்கு நான் ஸ்டார்டிங் டேட் எண்டிங் டேட்டை நான் கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல செலக்ட் பண்ணிவிட்டு 31st எண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த் 6th வரைக்கும் என்னோட கேம்பெயின் வந்து ரன் ஆகணும் அப்படின்ற ஒரு கண்டிஷனோட நான் இந்த ஷெடியூலில் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஓகேங்களா. அடுத்து பிட்டிங்கில் ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு 2 ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஒன்று மேக்ஸிமம் டெலிவரி, அப்புறம் டார்கெட் காஸ்ட். மேக்ஸிமம் டெலிவரியில் ஆட்டோமேட்டிக் பிட்டிங் தான். ஓகேங்களா. ஸோ அவங்க உங்களோட ஆட் நல்லா பர்ஃபார்ம் ஆகிறதுக்கான எல்லா இடத்துலையுமே ஷோ பண்ணுவாங்க. அதுக்கான ப்ரைஸ் கொஞ்சம் வேரியஸாக தான் இருக்கும். டார்கெட் காஸ்ட்டில் நீங்கள் ஒவ்வொரு கிளிக்குக்குமே எவ்வளோ காசோ அதை நீங்கள் மேனுவலாக நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு கிளிக்கு என்னால் இவ்வளோ தான் கொடுக்க முடியும் அப்படின்னா நீங்கள் அதை கொடுத்துக்கலாம். ஸோ அது எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஜஸ்ட் டார்கெட் காஸ்ட்டை கிளிக் பண்ணுங்க. லிங்க்டின் ரெக்கமெண்டேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 255 rupees நீங்கள் மினிமம் ஒரு கிளிக்கு தரணும். ஓகேங்களா. ஸோ அதர் காம்படிட்டர் எவ்வளோ தராங்க அப்படின்னா 186 416 rupees வரைக்குமே ஸ்பெண்ட் பண்ணுறாங்க ஒரு கிளிக்கு. ஓகேங்களா. ஸோ அதனால் நீங்கள் மிட் ரேஞ்சில் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஆட் நல்லாவே பர்ஃபார்ம் ஆகும். ஸோ அதனால் நான் மேக்ஸிமம் டெலிவரியிலே விட்டுறேன். இந்த டார்கெட் காஸ்ட் எப்போ நம்ம பண்ணோம் அப்படின்றது நான் அப்கமிங்ஸ் வீடியோஸில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அடுத்து நம்ம கன்வர்ஷன் ட்ராக்கிங் எதுவுமே இப்போ பண்ணல. ஸோ இதெல்லாமே பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட் நெக்ஸ்ட் கொடுங்க. அடுத்து நீங்கள் கன்ஃபார்ம் சேவ் அப்படின்ற ஒரு பாப்பப் வரும். ஸோ அதையும் நீங்கள் சேவ் அப்படின்றத கொடுத்துருங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிரியேட் அப்படின்ற ஒரு பட்டனே டிசேபிள் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த பட்டன் எனேபிள் ஆனால் மட்டும்தான் உங்களால் ஒரு ஆடை கிரியேட் பண்ண முடியும். ஸோ டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வார்னிங் மெசேஜ் கொடுத்துருப்பாங்க. யுவர் அக்கௌண்ட் இஸ் ஆன் ஓல்ட் பிகாஸ் யுவர் கிரெடிட் கார்டு நீட்ஸ் டு பி அப்டேட்டட் இன் தி பில்லிங் சென்டர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் உங்களோட கிரெடிட் கார்டை என்டர் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இவங்க டெபிட் கார்டு எல்லாமே அக்செப்ட் பண்ணுறதில்ல. ஸோ லிங்க்டினை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுடைய கிரெடிட் கார்டை என்டர் பண்ணாமல் உங்களால் ஒரு ஆடை கிரியேட் பண்ண முடியாது. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் செட்டிங் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு பில்லிங் சென்டர் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா பேமெண்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க, ஆட் கிரெடிட் கார்டு அப்படின்னு. ஸோ இந்த இடத்துல ஆட் கிரெடிட் கார்டை கிளிக் பண்ணுங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய கிரெடிட் கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு நீங்கள் ஜஸ்ட் ரிவ்யூ ஆர்டர் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட்லேருந்து 2 rupees வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ அந்த 2 rupees டிடெக்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் உங்களுடைய அக்கௌண்ட்டே ஆக்டிவேட் ஆகும். அந்த 2 rupeesமே உங்களுக்கு 2 daysல ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால பயப்படாதீங்க. ஸோ ரிவ்யூ ஆர்டருக்கு 2 rupeesக்கு மேலே எந்த காரணத்தை கொண்டும் உங்களுடைய அக்கௌண்ட்லேருந்து டிடெக்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு மெசேஜ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ ஆல்ரெடி நான் என்னோட பர்சனல் அக்கௌண்ட்டில் நான் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ. ஸோ இதுதான் என்னோட அக்கௌண்ட். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல நீங்கள் செட்டிங் போயிட்டு பில்லிங் சென்டர் நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கிரெடிட் கார்டு விசா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களோட கிரெடிட் கார்டை நீங்கள் வெரிஃபை பண்ணீங்க அப்படின்னா உங்களால் ஒரு ஆடை கிரியேட் பண்ண முடியும். ஸோ திரும்பவும் நான் என்னோட ஆட் அக்கௌண்ட்டுக்கு போகிறேன். இந்த இடத்துல நான் ஆல்ரெடி ஒரு கேம்பெயின் கிரியேட் பண்ணியிருந்தேன். ஸோ அதுதான் எங்கள் ஷோ ஆகுது. ஸோ திரும்ப நான் உங்களுக்காக ஃப்ரெஷ்ஷாக எங்கே விட்டணும் அங்கேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் உங்களுடைய கார்டை வெரிஃபை பண்ணீங்க அப்படின்னா அந்த எரர் மெசேஜ் எல்லாம் போயிடும். இப்போ உங்களுக்கு கிரியேட் நியூ ஆட் அப்படின்றது எனேபிள் ஆயிருக்கும். ஸோ ஜஸ்ட் கிரியேட் நியூ ஆட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய ஆட் நேமை கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ இது எப்படி வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். உங்களுடைய கேம்பெயினோட நேமை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ என்னோட கேஸ்க்கு நான் ஜஸ்ட் சிம்பிளிஃபைடு இ-லேர்னிங் அப்படின்றத கொடுக்குறேன். அடுத்து உங்களுடைய இன்ட்ரடக்ஷன் டெக்ஸ்ட்டை வந்து கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ இதுதான் உங்களுடைய இமேஜுக்கு மேலே அப்பியர் ஆகும். ஸோ இதுக்கு நான் ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணுறேன். அடுத்து உங்களுடைய யூஆர்எல்லை கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ இந்த இடத்துல நான் unbroach.in எடுத்து செலக்ட் பண்ணுறேன். அடுத்து நம்ம இமேஜை செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதை நம்ம லாஸ்ட்டாக செலக்ட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி ஹெட்லைனை கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ ஹெட்லைனுக்கு ஆல்ரெடி நான் காப்பி எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு என்னோட ஹெட்லைனை போடுறேன். ஸோ இதுதான் நம்மளுடைய இமேஜுக்கு கீழே அப்பியர் ஆகும். ஸோ அதுக்கான டிஸ்கிரிப்ஷன் நான் சேம் இதுவே காப்பி பண்ணி போட்டுக்கிறேன். ஸோ நீங்கள் ப்ராப்பராக உங்களுடைய ஆட் காப்பிக்கு எப்படி இருக்கணுமோ அதை நீங்கள் டிசைன் பண்ணிக்காங்க. அடுத்து நம்மளுடைய இமேஜை செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இந்த இடத்துல அப்லோட் பட்டனை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அந்த பேனரை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஆட் வந்து கம்ப்ளீட்டாகவே டிசைன் பண்ணிட்டோம். ஸோ இன்ட்ரடக்ஷன் டெக்ஸ்ட், அதுக்கப்புறம் இமேஜ், அப்புறம் டைட்டில், அப்புறம் நம்மளுடைய யூஆர்எல். ஸோ இங்கே என்ன மிஸ்ஸிங் அப்படின்னா கால் டு ஆக்ஷன் பட்டன் தான். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல நான் ஜஸ்ட் லேர்ன் மோர் அப்படின்றத செலக்ட் பண்ணுறேன். ஸோ செலக்ட் பண்ண அப்படின்னா லேர்ன் மோர் அப்படின்றது ஒரு பட்டன் அப்பியர் ஆகும். ஸோ இதை யாரெல்லாம் கிளிக் பண்ணுறாங்களோ அவங்க உங்களுடைய வெப்சைட்டுக்கு ரீடைரக்ட் ஆவாங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இதுதான் ஃபார்மேட். ஓகேங்களா. ஸோ இது நம்ம பேசிக்காக நம்ம ஃபேஸ்புக் ட்விட்டரில் பண்ண மாதிரியே தான் ஸோ இதுலேயும் பண்ணியிருக்கோம். ஸோ இதே சேம் ஃபார்மேட்டை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுடைய
டிராஃபிக் கேம்பெயினை கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் ஒன்ஸ் செக் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் கிரியேட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இப்போ நம்மளுடைய ஆட் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இது கேம்பெயின் இன் ட்ராப் அப்படின்னு இருக்கு. ஸோ இது இன்னும் நம்ம லான்ச் பண்ணல, அதனால ஜஸ்ட் நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுங்க. இப்போ நம்மளுடைய கம்ப்ளீட் ஓவர் வியூவை நம்ம ஒரு டைம் செக் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ஷெட்யூல் பண்ணியிருக்கோம், அப்புறம் ஆடியன்ஸ், அப்புறம் பட்ஜெட், இது எல்லாமே ஒரு டைம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இது எல்லாமே ஒரு டைம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்காங்க. அப்புறம் உங்களுக்கு டோட்டல் கிளிக்ஸ் எவ்வளோ கிடைக்கும், இம்ப்ரெஷன் எவ்வளோ கிடைக்கும், ஸோ இது எல்லாமே ஒரு டைம் கிராஸ் செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட் லான்ச் கேம்பெயின் அப்படின்றத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ஆட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் ஆகிடும். ஸோ உங்களுடைய ஆட் கரெக்டாக நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வித்தின் 1 ஹவர்க்குள்ளவே உங்களுடைய ஆட் வந்து ரன் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய கேம்பெயின் அண்டர் ரிவ்யூலே இருந்துச்சு அப்படின்னா வித்தின் 24 ஹவர்ஸ் டு 48 ஹவர்ஸ்க்குள்ளவே உங்களுக்கு ரிஜெக்ஷனுக்கான இமெயில் வந்து உங்களுடைய இமெயிலுக்கு சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அதில் நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்களோ அது உங்களுக்கு சொல்லுவாங்க. அதை நீங்கள் ரெக்டிஃபை பண்ணி உங்களுடைய கேம்பெயினை நீங்கள் மாடிஃபை பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அவ்வளோதான். ஸோ இதுதான் ப்ரொசீஜர். நீங்கள் லிங்க்டின்ல ஒரு டிராஃபிக் கேம்பெயின் ரன் பண்ணோம் அப்படின்னா இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. உங்களுடைய கேம்பெயினை கிரியேட் பண்ணிக்காங்க. ஸோ இப்போ நான் சொன்ன எல்லா விஷயமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் ஏதாச்சும் புரியல அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக நான் உங்களுக்கு தரேன். இன்னும் நீங்கள் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. அப்போ தான் நான் அடுத்து போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாக ரீச் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் எ குட் டே.